வணக்கம். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்டைலில் நெஞ்செலும்பு சூப்பு செய்யலாம். அதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இப்போ இதை மிக்ஸி சாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மிளகெல்லாம் நல்லா நைஸாக இருக்கணும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்படின்னு நல்லா நைஸாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 15 சாம்பார் வெங்காயம், இது கூட 2 சின்னதாக பாருங்கள் தக்காளி எடுத்துருக்கேன். இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது கூட ஒரு பிரிஞ்சலை, கொஞ்சம் ரோல் பட்டை, கொஞ்சம் கல்பாசி, இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போ இதுக்கு சூப்பு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 1/2 கிலோ அளவுக்கு நெஞ்செலும்பு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சமாக எலும்பு சேர்த்தா கூட போதும், இவ்வளோ சேர்க்கணுங்கிறது கிடையாது. ஆனால் மசாலா இதே அளவு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கிண்டிட்டு இப்போ மூடி வச்சுடுங்க. மூடிட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போன பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் காரம் வேணும்னா கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை இதுவே காரம் போதும் அப்படின்னா இப்படியே விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.